இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்கும் தளபதி திருவிழா. விஜயை வழியனுப்பி வைக்கும் தமிழ் சினிமா. ரியாக்ஷனில் தாண்டவமாடும் பாலையா. ட்ரெய்லர்ல பார்த்ததும் மனுஷன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே. ஜென்டில்மேன் டிரைவர் விருதை வென்றார் அஜித் குமார். இன்டர்நேஷனல் அளவில் கலக்கும் ஏகே. ரஜினியை இயக்கப் போவது யார்? கதை சொல்லி இம்ப்ரெஸ் செய்த புதுமுகங்கள். நிவேதா பெத்துராஜ் பேச்சுக்கு கொதிக்கும் நெட்டிசன்கள். இதுக்காக தான் ஓட்டு போட்டீர்களா? 6 மாசமா யாருமே வந்து கதை சொல்லல. ஆதங்கப்பட்ட கீர்த்தி சுரேஷ். அந்த படம் தான் காரணமா? என்ன மட்டும் எதுக்கு லவ் ஃபெயிலியர் படங்கள்ல காஸ்டிங் பண்றீங்க? தனுஷின் குமுறல். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்குன்னு அறிவிச்சதுல இருந்து KVN புரொடக்ஷன் புது அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் புகித் ஜலீல் ஸ்டேடியம்ல நடக்க போறது வெறும் ஆடியோ லான்ச் இல்ல, அது தளபதி திருவிழா. சினிமாவில இருந்து விடை பெறக்கூடிய விஜய்க்கு ஒரு லைவ் ட்ரிபியூட் கான்சர்ட்டா பிளான் பண்ணிருக்காங்க. சுமார் 90,000 பேர் அரங்கத்துல இருக்க டிசம்பர் 27ஆம் தேதி மதியத்துல இருந்து மிகப்பெரிய நிகழ்ச்சியா நடக்க போகுது. விஜயோட கெரியர்லயே ஹிட் பாடல்கள் அனைத்தையும் கோர்வையாக பாடி செலிப்ரேட் பண்ண திட்டமிட்ட படக்குழு அந்தந்த பாடல்களை பாடினவங்களே மேடை ஏறி பாட வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில சைந்தவி, திப்பு, அனுராதா ஸ்ரீராம், ஆண்ட்ரியா அப்படின்னு பாடகர்கள் மலேசியாவுக்கு வந்து தளபதிக்காக பாடி கொடுக்க போறாங்கன்னு வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்காங்க. பல இசையமைப்பாளர்களும் மேடை ஏற போறதா சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்தா ரசிகர்கள் முரட்டு சம்பவம் லோடிங்னு ஃபயர் விடுறாங்க. இந்திய சினிமாவிலேயே ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்ததுன்னு சொல்றாங்க கோலிவுட் வட்டாரம். தளபதி கச்சேரி, தளபதி திருவிழாவா நடக்க போறதாவும் சொல்றாங்க. ஈவென்ட்டுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கிறதால நிறைய அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம் போலயே. மாசுக்கே பேர் போன பாலையாவோட அகண்டா 2 பட ட்ரெய்லர் வெளியாகி இணையத்துல ஒரு ரவுண்ட் வரக்கூடிய சூழல்ல புதிய வீடியோ ஒன்னும் இந்த ரேஸ்ல இணைஞ்சிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான அகண்டா திரைப்படம் பெற்ற வெற்றியை தொடர்ந்து அதே வேகத்தோட ஃபேண்டசி ஆக்ஷன் படமா 2வது பாகத்தை தயாரிச்சிருக்கு படக்குழு. டிசம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக இருக்க சூழல்ல படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி பாலையா ரசிகர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஹவு டு ஐ டெல் யூ அப்படிங்கிற மாதிரி நியூட்ரல் ரசிகர்கள் யோசிச்சாலும் வழக்கம் போல லாஜிக் எல்லாம் கலட்டி வச்சுட்டு பார்த்தா படம் நல்லா இருக்கும் போலவேன்னு கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இப்படியான சூழல்ல தான் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல பாலையாவோட ரியாக்ஷன் வீடியோவும் வைரல் ஆக்கிட்டு வருது. சனாதன இந்து தர்மம் அப்படிங்கிற வசனம் வரும்போது மெர்சலான ரியாக்ஷன் கொடுத்த பாலையா சூலாயுதத்தால குத்தி சுத்துற காட்சியை பார்க்கும்போது ஃபயர் விடுற மாதிரி முகபாவனையை கொடுக்க அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இத பார்த்த பலரும் மனுஷன் வேற லெவல் வைப்ல இருக்காரு போலன்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டு வராங்க. சமீபத்துல நடந்த படத்தோட ஈவென்ட்ல நடிகை சம்யுக்தா மேனன் பேசும்போது பாலையாவோட ரியாக்ஷன் பேசு பொருளானத மறக்க முடியாது. ஆக்டிங், ரேசிங்னு இரட்டை குதிரையில சவாரி செய்துட்டு வர அஜித் குமார் புதிய மைல்கல்ல எட்டி இருக்காரு. தனியா ரேசிங்கிற்கு அணியை கட்டமைச்சு துபாய், பெல்ஜியம்ல ரேசிங்ல ஈடுபட்டு வர அஜித்துக்கு SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற குழுமம் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் 2025 விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. பொதுவா விருது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிற தவிர்த்து வர அஜித் குமார் இத்தாலியில நடந்த இந்த நிகழ்ச்சியில தன்னோட குடும்பத்தோட கலந்துட்டு விருது வாங்கியிருக்காரு.
விருது வாங்கின கையோட மனைவி ஷாலினி கூட ஒரு செல்ஃபி, பிள்ளைகள் கூட நிக்கிறதுன்னு அவரோட அந்த மூமெண்ட்ஸை இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. விருது நிகழ்ச்சியில தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களை பகிர்ந்த ஷாலினி அவரோட நிக்கிறது பெருமையா இருக்கிறதா நெகிழ்ச்சிய பதிவிட்டு போட்டு இருக்காங்க. ஆக்டிங் அப்படிங்கறத தாண்டி தன்னோட மனசுக்கு பிடிச்ச ரேசிங்ல சர்வதேச அளவுல சாதிச்சுட்டு வர அஜித்துக்கு பலரும் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது பட டைரக்டர் பத்தின கேள்வி கோலிவுட்ல பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. விண்வெளி நாயகன் கமல் தயாரிப்புல ரஜினி நடிக்க திட்டமிட்ட படத்துக்கு சுந்தர் சி இயக்குனரா பிக்ஸ் ஆனாலும் அறிவிப்பு வெளியான ஒரு சில நாட்களிலேயே டாடா சொல்லிட்டாரு சுந்தர் சி. இந்த நிலையில தான் ரஜினிய டைரக்ட் பண்ண போறது யாருன்னு கேள்வி எழுந்திருக்கு. பார்க்கிங் படத்தை இயக்கி கவனத்தை ஈர்த்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினிக்கு ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதையோட கரு ரஜினிக்கு பிடிச்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இது போக மகாராஜா படத்தோட டைரக்டர் நிதிலனும் ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறதா பேசப்படுது. விஜய் பட டைரக்டர்களையே தான் படத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க ரஜினி. இந்த முறை புதுமுக இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இவங்களோட சேர்த்து மொத்தமா 8 இயக்குனர்கள் கிட்ட ரஜினி கதை கேட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. படத்தை யார் டைரக்ட் பண்ணா சரியா இருக்கும்னு ரஜினியும் கமலும் பேசி முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. தலைவர் 173வது படத்தை எந்த டைரக்டர் எடுக்கிறது சரியா இருக்குன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தெருநாய்களை பாதுகாக்கணும்னு விலங்குகளுக்கான சொர்க்கம் அப்படிங்கிற அரசு சாரா அமைப்பை சார்ந்தவங்க சென்னை புதுப்பேட்டையில ஒரு பேரணிய நடத்தினாங்க. இந்த பேரணியில கலந்துகிட்ட நடிகை நிவேதா பெத்துராஜ் தெருநாய்களுக்கு ஆதரவா பேசி இருக்காங்க. தெருநாய்களை பாதுகாக்கிறது அரசோட கடமைன்னு பேசின நிவேதா அதுக்காக தானே ஓட்டு போட்டதா சொன்னதோடு நாய்களுக்கு லைசென்ஸ் வாங்க சென்னை மாநகராட்சி கட்டணம் வசூலிக்கிறதும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஒருத்தவங்க தப்பா நடந்துகிட்டா அவங்கள கொலை செய்யணும்னு யாரும் சொல்றதில்ல. அதே மாதிரிதான் தெருநாய்களும் நாய்கள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும்ன்றது சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இத பார்த்த நெட்டிசன்கள் நீங்க துபாயில ஸ்டே பண்ணிக்கிட்டு சென்னையில வந்து தெருநாய்கள் பிரச்சனைய பத்தி பேசுறீங்கன்னு கேள்விகளை முன் வச்சு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. எது எப்படியோ தெருநாய் பிரச்சனையில விலங்கு ஆர்வலர்களையும் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்களையும் டிபேட்ல இழுத்து விட்டுருக்காங்க நிவேதா. தன்னோட மகாநதி பட ரிலீஸுக்கு அப்புறம் அடுத்த சில மாதங்களுக்கு பட வாய்ப்பே வரலன்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு ராஷ்மிகா மந்தனா, கயடு லோகர், ருக்மணி வசந்த் அப்படின்னு பல கிரஷ் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் முன்னோடினா அது கீர்த்தி தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட கீர்த்தி சமீபத்துல நடிச்சிருக்கிற ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் வரும் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஈவென்ட்ல பேசின கீர்த்தி சுரேஷ் மகாநதி படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த 6 மாசத்துக்கு தனக்கு எந்த பட வாய்ப்பு வரலன்னு யாரும் கதை சொல்ல கூட வரலன்னு சொல்லி இருக்காங்க. இதனால சோர்வடையலன்னு சொன்ன கீர்த்தி சுரேஷ் தனக்கான கதையை தயார் செய்ய நேரம் எடுத்திருக்காங்கன்னு அந்த விஷயத்த நேர்மறையா அணுகுனதாகவும் பகிர்ந்துகிட்டாங்க. இத பார்த்த பலரும் மகாநதி நல்ல படம் தானே, அதுல என்ன குறைன்னு பேசிட்டு வராங்க. ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ், கீர்த்தி சனோன் இயக்கத்துல உருவாகி இருக்கும் தேரே இஷ்க் மெயின் திரைப்படம் வரும் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. படத்தின் பாடல்கள் வெளியாகி கவனம் ஈர்த்த நிலையில பட ப்ரொமோஷன்ல ஜாலியாக பேசியுள்ளார் படத்தின் நாயகன் தனுஷ். என்னை ஏன் எப்போதும் லவ் ஃபெயிலியர் கதைகள்ல காஸ்ட் பண்றீங்க அப்படின்னு இயக்குனர் ஆனந்த் எல் ராய் கிட்ட கேட்டதாகவும் உன்னோட முகத்திலேயே ஒரு புரோக்கன் மேன் ஃபீல் இருக்குன்னு பதில் வந்ததாகவும் சொல்லியிருக்காரு தனுஷ். இதை கேட்ட உடனே கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்த்துக்கிட்டதாகவும் எந்த ஆங்கிளையும் நான் அப்படி தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆனதாகவும் சொல்லியிருக்காரு. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற காமெடி பாணியில என்னையவே எதுக்கு லவ் ஃபெயிலியர் படங்கள்ல தேர்வு செய்யறீங்கன்னு கேட்ட தனுஷோட வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.